சரி, நான் நேரத்தை வீணாக்காமல் அந்த விஷயத்தை சொல்கிறேன். யாராவது நீங்கள் ஈசாக்கு மாலை நேரத்தில் தியானம் பண்ண போனார் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அது 21ஆம் அதிகாரத்தில் 19ஆம் அதிகாரத்தில் என்னன்னு தெரியல. முக்கியமாக சில விஷயங்களை நாம் அன்றைக்கு கூட ஞாயிற்றுக்கிழமை சொன்னது போல் இந்த 70-80 இயர்ஸ்க்குள்ளே நாம் நேரத்தை செலவு பண்ணி கற்றுத்தீர வேண்டும். ஹோல் ஆஃப் ஹியூமனிட்டி, குறிப்பாக அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திர பிதாக்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்கதரிசிகள், குறிப்பிட்ட பாத்திரங்கள், அவங்களாம் ஆண்டவர் மேலே தியானமாக இருந்தாங்க. நாம் மிகுந்த பக்தி முயற்சினால் ஊறிப்போன ஒரு தேசத்தில் வாழ்கிறோம். குறிப்பாக தமிழ் இனத்தில் ஏராளமான பக்தி முயற்சிகள் புரையோடி போயிருக்கின்றன. அவர்கள் சொல்லுகிற தியானம் வேறு, நம்முடைய தியானம் வேறு. The way they explain meditation is different. The way God of Israel teaches us about meditation is different. Yes. அவங்க சராசரியாக மத கோட்பாடுகளை சார்ந்து கடவுளை தேடும் முயற்சி தான் அவங்க தியானம்னு பெருவாரியாக தெரிவித்திருக்கிறார்கள், அறிவித்திருக்கிறார்கள், போதித்திருக்கிறார்கள், விளம்பரப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் தியானிக்கும் விஷயம் தேவன் நமக்கு தன்னை வெளிப்படுத்தி புரிய வைத்து தெரிய காட்டி நமக்கு ஆலோசனை தந்து வரையறைகளை வகுத்து எல்லையில்லாத ஒரு சில விஷயங்களிலே நம்முடைய ஈடுபாடு இருக்க வாய்ப்புண்டு என்கிற பர வாழ்விலே சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தெரிய காட்டியிருக்கிறார். He has shown us the ways, He has given us instructions, and He has manifested Himself. இது ஏன் நமக்கு தேவை அப்படிங்கும்போது, வேதத்தை பல கோணத்திலே பல விதமாக நாம் தியானிக்க அவசியம் உண்டு, தியானிக்கலாம், தியானிக்க வேண்டும். ஏனென்றால் அதிருப்திகளையும் தடுமாற்றங்களையும் சப்பக்கட்டுகளையும் நொட்ட சொல்லையும் ஜெயிக்க வேண்டும். குறிப்பாக சலிப்பையும் சந்தேகத்தையும் ஜெயிக்க வேண்டும். கவன சிதறுதலுக்கு உள்ளாகக்கூடாது. எல்லாருமே இவங்களாம் வானத்திலேருந்து குதித்த பிறவிகள் கிடையாது. நம்ம பார்க்க போகிற அந்த கேரக்டர்ஸ் இவங்களாம் ஆதாம் சந்ததியினராக இருந்திருக்கிறாங்க, நோவாவின் சந்ததியினராக இருந்திருக்கிறாங்க, ஆபிரகாமின் சந்ததியராக இருந்திருக்கிறாங்க. ஃபைனலாக 2 சந்ததி தான். ஒன்று கிறிஸ்துவின் சந்ததி, கிறிஸ்துவுக்கு சொந்தமல்லாத சந்ததி. புரிஞ்சா? Adam's generation, Noah's generation, Abraham's generation, then Lord Jesus Christ's generation. இந்த 4 மாபெரும் பிரிவுக்குள்ளாகத்தான் இவ்வுலகத்தில் இருக்க எல்லாருமே இனிமேலையும் பிறப்பின் மூலமாக உலகத்தில் நுழைய போகிறவர்களும் சரி, நுழைந்தவர்களும் சரி, நல்லவர்களும் கெட்டவர்களும் சரி. அதில் ஒரு மிகுந்த குறிப்பான ஒரு சிலரை பற்றி தான் நம்ம தியானிக்க இருக்கிறோம். அது மூலமாக வெவ்வேறு விஷயங்களை தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பாராக. இதுவுமே நான் முறை சொல்கிறதாக நான் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் நாட் ராங். அதனால் ஆண்டுடைய உதவி தேவை. உபாகம புத்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், தி புக் ஆஃப் டியூட்டரானமி சாப்டர் 8 verse 5. ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக என்று தேவாதி தேவன் யாவே
யெகோவா தேவன் மோசேக்கும் மோசேயின் மூலமாக குறிப்பாக லேவியின் சந்ததிக்கும் அவர்கள் மூலமாக அந்த முழு சமஸ்தானமான இஸ்ரவேலுக்கும் தேவன் இரண்டாம் சந்ததி, அதாவது முதல் சந்ததியினர் ஆல்மோஸ்ட் 20 வயதுக்கு மேற்பட்ட எல்லாருமே வனாந்திரத்திலே அந்த 40 ஆண்டு காலங்களிலே மடிந்து விட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த ஆண்டவர் திருப்பி சொல்கிறார். God repeats himself to the younger generation. இளம் சந்ததியினருக்கு தேவன் தாமே தன்னை மறுபடியும் தன்னுடைய எதிர்பார்ப்புகளை, சட்டத்திட்டங்களை, வழிமுறைகளை, ஏகுமுறைகளை, அவரோடு கூட பழக வேண்டிய இவர் அவர்களோடு பழக வேண்டிய விஷயங்களை பற்றி அவர்களை வைத்த சமுதாயத்தில் அவர்கள் சுதந்திரத்துக்குள்ள தேவன் தாமே தந்த அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலும் அதை சுற்றி இருக்கிறதான ஜனங்கள் மத்தியிலும் இவர்களுடைய நோக்கத்தை அறிந்து அவர்கள் இருக்க வேண்டும். அதில் அவர்கள் பிசகி போவார்களானால், வழி மாறி போவார்களானால் அதற்குரியதான சீர்திருத்தங்கள் அவர்களுக்கு உண்டு என்பதையெல்லாம் உபாகம புத்தகத்திலே தேவையான அளவுக்கு ஆண்டவர் மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறார். அதில் தான் 8ஆம் அதிகாரத்தில் இதை நம்ம பார்க்குறோம். இங்கே 1ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். நீங்கள் பிழைத்து பெருகி கர்த்தர் உங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உங்களுக்கு விதிக்கிற எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய சாவதானமாக இருப்பீர்களா, ஜாக்கிரதையாக இருப்பீர்களா, கவனமாக இருப்பீங்களா, அவ்வளோதான். அது ரொம்ப பழைய வார்த்தை. உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்த முடிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஸோ நமக்கு பிப்ளிக்கல் மெடிடேஷனில் தேவன் நமக்கு கொடுக்குற ப்ரைம் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னா, நினைக்க வேண்டியதை நினைக்கணும். மறதி என்பது இயல்பு தானே அப்படின்னு நிறைய விஷயங்கள், மறதி மாத்திரமல்ல, நிறைய விஷயங்கள், மகா முக்கியமான விஷயங்கள் எல்லாம், ஆன்மீக விஷயங்கள், ஆவிக்குரிய விஷயங்கள், உடற்கூறுக்கு அடுத்த விஷயங்கள் எல்லாம் நாம் மறந்துட்டு அது இயல்பு தானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம். விச் இஸ் அகேன் ராங். அந்த தைரியம் யாருக்கு உண்மையாகவே 100% இருந்து உணர்வோடு, உண்மையோடு, உறுதியுள்ள மனப்பான்மையோடு நடைமுறைப்படுத்தி வாழ்கிறாங்களோ அவங்களாம் அந்த உலகத்தில் சிறந்த மக்களாக வாழ்ந்திருக்கிறாங்க, சிறந்த சந்ததியினராக விளங்கி இருக்கிறாங்க. அவங்க காலத்தில் அவங்க பிரகாசித்திருக்கிறாங்க. மரித்தவர்களாக இருந்தாலும் சரி, இப்போயுமே ஆஸ் ஆஃப் நவ் there are definitely such people who are very responsible. நம்முடைய தியானத்தின் மூலமாக, நம்முடைய நினைவின் மூலமாக ஞாபகம் கொள்ள வேண்டிய விஷயங்களை ஞாபகம் கொண்டு ஈடுபாடு கொள்ள வேண்டிய விஷயங்களை ஈடுபாடாக இருக்கும் காரியத்தின் மூலமாக நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய பிள்ளைகளின் பிள்ளைகளும் தேவனுடைய கண்களிலே கனம் பெறுவார்கள், அங்கீகாரம் பெறுவார்கள், ஆசீர்வாதம் பெறுவார்கள். அதிகாரப்பூர்வமாக தேவன் நம்மை சந்திப்பார். நம்மை இந்த பூமியிலே ஒரு சாட்சியாக, ஒரு முன்மாதிரியாக, ஒரு அடையாளமாக விட்டு செல்வார். இதெல்லாம் ஒரு 100%க்குள்ளே என்னுடைய அபிப்பிராயத்தில் 10லேருந்து 20% தான் பொருந்தும். மீதி 80% முழுசுமே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையின் மூலமாக நித்தியத்திலே தேவனுடைய சாயலிலே நாம் இணைந்து வாழ்வதற்கு நமக்கு சங்கோஜம் இல்லாமல் இருக்கும். We will not have any struggle to live with God, to walk with God all of eternity. புரியுதுன்னு நினைக்கிறேன். புரிஞ்சுக்க முயற்சிங்க. எல்லாத்தையும் நான் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி ரொம்ப விவரமாக சொல்ல அவசியமான விதத்தில் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு ஆண்டவர் புத்தி கொடுத்துருக்கிறார். நினைப்பாயாக. நம்முடைய நினைவு பாதிக்கப்படுகிறது, பாதிக்க விடுகிறோம், பாதிக்கப்படவும் செய்கிறது. பாதிக்கும்படியாக ஒரு எதிரியும் இருக்கிறான். இதெல்லாம் என்ன இருந்தாலும் கூட கடவுளுடைய வார்த்தை நம்மை சுகமாக, பாதுகாவலாக, வளரும்படியாக, சக்தி மிகுந்தவளாக, சாத்தியக்கூறு மிக்கவர்களாக
தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம். இதெல்லாம் எந்த விதமான போட்டி இல்லாமல், அவனோடு இவனோடு ஒப்பிட்டு பார்த்து இவனோட நான் பெரியவன், இவனோட சின்ன, இது மாதிரிலாம் இல்லாமல் நாமே தேவன் நம்மை தெரிந்து கொண்ட விதத்தில் வளரும்படியாக தேவன் நமக்கு போதித்திருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும், தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையின் விஷயங்களும், நம்மை பிறக்க வைத்த குடும்பத்திலும், நாம் காலப்போக்கிலே சம்பாத்தியத்துக்காக நாம் வெளிவந்து புழங்குகிற சமுதாயத்திலும், மனம் முடித்து வாழ்ந்து நாம் ஒரு சந்ததியாக பலுகி பெருக விரும்பும் அந்த ஒரு கால நிலையிலும் தேவனுடைய வழிமுறைகள், தேவனுடைய திட்டங்கள், உபதேசங்கள் எல்லாம் நாம் நினைக்க வேண்டியிருக்கு. சிம்பிளான எக்ஸாம்பிள், அட்ட கிளாஸோ பிஹெச்டி படிக்கிற மாணவர்கள் ஞாபகம் வச்சுக்க தான் வேணும். 10 பாடத்திட்டம்தான் நான் கூட 10 பாடத்திட்டத்தையும் பிரமாதமாக நினைவு வைத்திருக்க வேண்டும். நடைமுறைப்படுத்தும்படியான அளவுக்கு நினைவு வைத்திருக்க வேண்டும். தாளிலே வினாத்தாள் தருவாங்க, பதில் தாளிலே அதை எழுதும்படியான நினைவு இருக்க வேண்டும். ஸோ we need to have a very strong memory. மெமரி ஏன் பாதிக்கப்படுகிறது? தேவனுடைய வார்த்தையை கவனிக்க தவறுவதனாலே, தேவனுக்கு முதலிடம் கொடுக்காமல் போகிறதுனால, நம்முடைய நினைவை திருடுகிற, நம்முடைய நினைவை சிதைக்கிற, பலவீனப்படுத்துகிற, கரைப்படுத்துகிற, அசுசிப்படுத்துகிற, இருட்டடிக்கிற, இருளாக்குகிற தீய பழக்கங்கள், பேச்சுக்கள், பார்வைகள், உணவு பழக்க வழக்கங்கள், ஒழுங்கின்மை, இன்டிசிப்ளின் லைஃப், இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாமையும் நம்முடைய ஞாபகத்தை அழிச்சிக்கிட்டே இருக்கு. இட் இஸ் erasing our memory, it is damaging our memory, it is bruising our memory, காயப்படுத்துகிறது. அதனால் இந்த பகுதியெல்லாம் எப்பயாவது டைமே இல்லைன்னு எல்லாம் சொல்கிறதெல்லாம் இருக்கிறதுலே பெரிய பொறுக்கித்தனம், ரொம்ப மோசமான புத்தி அது. நேரம் இல்லைன்னா நேரம் எடுத்துட்டு நேரத்தை உண்டாக்கி இவைகள்லாம் ஒரு முறையாவது படித்து ரிவைஸ் பண்ணி யோசிக்கணும். நீ பிழைத்து பெருகி கர்த்தர் உனக்கு உன் பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தில் பிரவேசித்து அதை சுதந்திரிக்கும்படி நான் இன்று உனக்கு விதிக்கிற எல்லா கட்டளையின்படி செய்ய கவனமாக இருப்பாயாக. தேவனாய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்த முடிக்கும், தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவு வனாந்தரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஒரு கூட்ட மக்களை ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் சொல்லி தெரிஞ்சு உலகத்துக்கு முன்மாதிரியாக தேவன் அவர்களோடு கூட பழகினார், அவர்களோடு கூட உரசினார், அவர்களோடு கூட புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிற உடனே பைபிள் இப்படி சொல்லியிருக்கான்னு வரக்கூடாது புத்தி கெட்டதனமா. அவங்களோட கட்டி புரண்ட போல God was just one among them. அவள் மத்தியிலே உலாவினார், அவள் மத்தியிலே எழுந்தருளினார், அவள் மத்தியிலே வாசம் பண்ணினார். அதே நேரத்தில் அவங்கள இழந்துடக்கூடாது, அவங்க ஒன்றுமே இல்லாமல் போயிடக்கூடாது, அவருடைய கோபத்தால் அவங்க எல்லாம் அழிஞ்சே போயிடக்கூடாதுங்கிறதுக்காக சாமியே அவங்கள விட்டு வெளியே போயிட்டார். God left living among them. அவர்களை எப்படியாவது கர்த்தரை தேடி கண்டுபிடிக்கிற அளவுக்கு கர்த்தர் தூரப்படவும் செய்தார். அதுதான் இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்க எல்லா சரித்திரமும். தன்னை மறைத்து கொண்டார், ஓடி பிடிச்சி விளையாடுறதுக்காக இல்லை. தான் இல்லைன்னா வாழ முடியாது, தான் இல்லைன்னா வாழ்க்கையாக இருக்காது, வழுக்கி விழ வேண்டியிருக்கும் அப்படிங்கிறதுக்காக அநேக விஷயங்களை ஆண்டவர் அவர்களுக்கு நிதர்சனமாக புரிய வைத்தார். அதில் சீர்திருத்தம் உண்டு, சிக்ஷை ஒன்று, அதை நினைத்தார். அதை நினைங்க, உங்கள் அம்மா அப்பாவை ஆண்டவர் எப்படி நடத்தினார், அவங்களுடைய
அவங்க எதிரிகளை எப்படி நடத்தினார், அவங்கள ஒடுக்கினவர்களை எப்படி நடத்தினார், உங்களுக்கு இன்றைக்கி கிடைச்ச இந்த வாழ்வு, இந்த பலி பெருகுதெல்லாம் எப்படி இவ்வளோ நஷ்டப்பட்ட விதத்திலும் நீங்கள் மொத்தத்துக்குமே வலிச்சிட்டு போகாமல் அழிஞ்சு போகாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களே, இதெல்லாம் நினைங்க அப்படிங்கிறாரு. ஸோ பகவதி பிக்ஷாந்தேயின்னு சொல்லி நிஷ்டையில் உட்காந்து யோகிக் ப்ராக்டிஸில், மெடிடேஷன் இஸ் நாட் அ யோகிக் ப்ராக்டிஸ். இட் இஸ் நாட் எம்டிங் அவர் மைண்டு. ஓகே, நம்ம மனசை சிந்தையை காலி ஆக்குறதில்ல, அதாவது வெறுமை வெற்றிடமாக்குறதில்ல. மகா பெரிய டேஞ்சரஸான விஷயம். முடியலன்னா கூட அதாவது வாஸ்தவத்துக்கு ஒரு 10க்கு 10, ஒரு 5க்கு 5, 4க்கு 4 அந்த இடத்த சுத்தமாக பெருக்கி அதில் திரும்பி அழுக்கு வராமல் இருக்கக்கூடிய அளவுக்கு, அவசியமான முடிந்த அளவுக்கு அதற்கு இப்போ காவலை எழுப்பி அந்த காரியத்திலே நம்ம என்ன தொடர்ந்து முன்னேற வேண்டும், சாதிக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என்ன எதிர்பார்க்கப்படுகிறது என்பதிலே கவனத்தை செலுத்தி ஈடுபாடாக இருக்க வேண்டும். அதுதான் மெடிடேஷன். நம்முடைய மனசு முழுசும் குப்பையாக தான் இருக்குது. நம்ம மனசு சமுதாயத்தில் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கீங்க, உங்கள் மனசை பற்றி நீங்கள் தான் இங்கே ஒரு கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குவீங்க. பைபிள் ஸ்டடி உட்காந்துருக்கும்போது கூட புத்தி மேயலாம், ஆராதனை வேளையில் கூட புத்தி மேயலாம், சூப்பரான அனல் பறக்கக்கூடிய ஜப நேரத்தில் கூட புத்தி மேயலாம். அந்த மாதிரிலாம் பாசிபிலிட்டிஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அப்படிலாம் இருந்தால் கூட இது கான்ஸ்டண்ட்டாகவே எப்போ பார்த்தாலும் மைண்ட் இஸ் கெட்டிங் அட்டாக்ட். கவலையினாலே நிரம்பி இருக்கலாம், கண்ணீரால் நிரம்பி இருக்கலாம், காயத்தால் நிரம்பி இருக்கலாம், கசப்பால் நிரம்பி இருக்கலாம், அவிஸ்வாசத்தால் நிரம்பிக்கலாம், அவல ஆசையால் நிரம்பி இருக்கலாம், கோபத்தால் நிரம்பி இருக்கலாம். எல்லாமே ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜங்க் கேன் ஃபில் அவர் மைண்ட். ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தால் ஒரே புக்கிஷாக புக் வேர்ம் மாதிரி ஒரே இந்த புஸ்தகம் அறிவு மொத்தம் இருக்கலாம். அதனால் என்ன தப்புன்னு கேட்பீங்க. கடவுளுடைய வார்த்தைக்கு நேரம் இல்லாமல் அதிலேயே மூழ்கியிருப்பாங்க, படிப்பில் மூழ்கியிருப்பாங்க, சிலர் வேலையில் மூழ்கியிருப்பாங்க, சிலர் வியாபாரத்தில் மூழ்கியிருப்பாங்க, சிலர் சோம்பலிலே மூழ்கியிருப்பாங்க, சிலர் தூக்கத்திலே மூழ்கியிருப்பாங்க, சிலர் சொகுசில் மூழ்கியிருப்பாங்க. இட்ஸ் ஆல் ஜங்க். இட் டிஸ்டர்ப்ஸ், இட் டெஸ்ட்ராய்ஸ் தி கெப்பாசிட்டி டு ரிமெம்பர். நாம் மறுபடியும் நினைவு கூறுவதற்கான அந்த சக்தியையே, அந்த பக்குவத்தையே அது பாதிக்கிறது. இட் டெஸ்ட்ராய்ஸ். தேவையில்லாமல் அந்த எனர்ஜிலாம் அதில் வீணாகுது. அதனால தான் சிந்தனையிலே வீணரானார்கள், உணர்வு இல்லாத அவர்கள் இருதயம் இருளடைந்தது அப்படின்னு மற்ற புறஜாதிகள் என்று ஆண்டவர் வேறு பிரித்து காண்பிக்கிறதை பார். குறிப்பாக விக்கிரக ஆராதனையில் இருப்பவர்கள், ஒழுக்கக்கேடிலே இருப்பவர்கள், ஒழுங்கீனத்திலே இருப்பவர்கள், நன்றி கேடிலே இருப்பவர்கள், இப்படி கீப் ஆன் ஆடிங் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஜங்க். அதுக்கு தான் அவர் சொல்கிறாரு, உன் உள்ளத்தில் இருக்கிறத நீயே அறியும்படிக்கு கர்த்தருக்கு நம்ம கொடுக்கணுங்கிற நேரத்தை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டால் கூட அதை திருடுறதுக்கு பிசாசு இருக்கிறான். நாமுமே பறி கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் முடிக்க நானும் அப்படின்னு சொல்லிட்டு தாராவாத்து கொடுத்துருவோம். டெக்ஸ்ட் டிசிப்ளின் சோதிக்கிறார். அதுக்காக தான் ட்ரை பண்ணுறாரு, டெஸ்ட் பண்ணுறாரு. நீங்கள் நினைக்கிறீங்களா இந்த 4 மாவடி இந்த மோகன் சிலாசஸ் அவருடைய அந்த இடத்துலையும் சரி, சவுத் கொரியாவில் டேவிட் யாங்கிச்சோ அவங்க சர்ச்லேயும் இந்த ப்ரேயர் ரூம்ஸ் கட்டி விட்ருக்குறாங்க. 2x2 தான், 2x2 தான் சொல்கிறாங்க. அது ரொம்ப கஷ்டம்தான். முழங்கால் போடலாம், இல்லைன்னா நிற்கலாம். அந்த ஒரு மாதிரி ஒரு ரிக்ளைனர் இருக்குமா, அப்படி ரொம்ப சௌரியமாலாம் கால் மேலே கால் போட்டுலாம் உட்கார முடியாது, சாஞ்சிக்கலாம். ரொம்ப இடுப்பு வலி வருதுன்னு அதுக்குள்ளே தான் நீங்கள் நேர்ந்து கொண்ட நேரத்தில் ஜபம் பண்ணணும். சும்மா அப்படி சுற்றி பார்க்குறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. புரியுதா உங்களுக்கு? அப்படிப்பட்ட இடத்திலும் கூட சோதனைகள் வரும், போராட்டம் வரும். முதல்ல நம்ம தீர்மானிக்கிற தீர்மானத்தையே கெடுக்கிறதுக்கு புதுசாக
யோசனை வரும், இல்லை சம்பவங்கள் வரும், எதிர்பார்க்காத சம்பவங்கள் நடக்கும். ஒன்றுமே சொல்ல முடியாது. எதையுமே இப்படி தான் வரும் அப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம தான் தீர்மானம் பண்ணணும். யாரை யாருக்கு மேலாக முதன்மையாக வைத்து பார்க்குறோம். இது ஒரு நாள் கூத்துக்கு மீசை சரைச்ச கதை இல்லை. நாம் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கிறது. மோசஸ்க்கு எவ்வளோ நாள் கொடுத்துருந்தாரு? 120 years. 120 yearsல 40 years அவர் எகிப்தில் இருந்திருக்கார். 40 years மீதியான் தேசத்தில் இருந்திருக்கார். 40 years he was traveling with Israelites. புரிஞ்சா? 3 பிரிவாக பிரிச்சுட்டார். அவருடைய பிறப்பிலிருந்து 40ஆம் ஆண்டு வனாந்தரத்துக்கு போகிறார். மீதியான் தேசத்துக்கு ஓடி போகிறார். அந்த தேசத்தில் அவர் ஆண்டு முழுசும் காலி அதாவது அவரை காலி பாத்திரமாக மாற்றுறார், வெறுமையாக்குகிறார். வேறு விதத்தில் அவரை தகுதிப்படுத்துகிறார். மீதி 40 ஆண்டு காலங்கள் வல்லமையினாலே, கர்த்தருடைய வார்த்தையினாலே நிரப்பி சாமானியமாக கீழ்ப்படிய முடியாத சவால்களெல்லாம் கீழ்ப்படிய வைக்க தேவன் கூட இருந்து கீழ்ப்படிய வைக்கிறார். அவருமே ஒரு லெவல் வரைக்கும் மல்லு கட்டுறாரு, ஒரு லெவலில் தடுமாறிடுறாரு. அந்த அளவுக்கு அந்த ஜனங்க வைத்தறிச்சலையும் கொட்டுறாங்க. அவங்க கொட்டுவாங்க, நான் உன்னை என்ன சொன்னேன், நீ பார்க்க வேண்டியது என்ன தான். அதனால் கானான் அவர் இழந்தது போல் நம்ம இழந்ததாகவே நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆனாலும் அவருக்கு தேவன் கொடுத்த கனம் வேறு. இதெல்லாம் நமக்கு வேதத்தில் எழுதப்பட்ட அளவுக்கு தான் தெரியுது. இன்னுமே அவருக்கு என்ன வச்சுருக்காருன்னு நமக்கு தெரியாது. ஸோ கவனிங்க, நினைவு. இப்போ ஒரு போதனை நீங்கள் கேட்க விரும்புகிறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ எல்லா சபையிலும் அப்படி தான் விரும்புகிறாங்க. அது கதை கேட்குற மாதிரி பாயிண்ட்ஸாக கேட்க விரும்புகிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் நடைமுறை ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு தமிழ் வாசிக்கிறோம். அந்த மாதிரி காரியங்களை நான் ஏன் உங்களுக்கு சொல்லித்தரணும்? நீங்களே செஞ்சுக்க வேண்டியதுதான், நீங்களே கற்றுக்க வேண்டியதுதான். வீணாக போகக்கூடாது. நேரம், காலம், சமயம், சௌக்கியம், பணம், பொருள், புத்தி, அனுபவம் இதெல்லாம் வீணாக போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த வேதாராய்ச்சிக்கு வரோம், இல்லை விசேஷமான கூட்டத்துக்கு வரோம். இங்கே முடம் கும்பத்தேனுக்கு ஆசைப்பட்டது போல் ஏதோ யாரையோ பற்றி வசதி பேசி 4-5 கதைகளை சொல்லி உங்களை இன்ஸ்பயர் பண்ணுறேன்னு சொல்லி எதையா சொல்லி வெளியில் போகும்போது கேட்க நல்லா இருந்துச்சுல்ல, ஆனால் இப்படி தான் செய்கிறதுன்னு தெரியலப்பா, செய்யவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்குல. இப்போயுமே இன்றைக்கி முடிஞ்சோன்னே வெளியே போனோன்னே என்ன அளவுக்கு சிந்தையை உங்களால் கட்டுப்படுத்திக்க முடியும், எந்த அளவுக்கு சிந்தையை நீங்கள் சீர்திருத்திக்க முடியும், எந்த அளவுக்கு நீங்கள் சீர்பட முடியும், எந்த அளவுக்கு நீங்கள் மனம் திரும்ப முடியும், எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒளிவு மறைவுகளை எவ்வளோ தூரம் நீங்கள் உண்மையாக கண்டு ஜாக்கிரதைப்பட முடியும். அதுதான் வேதத்திலேருந்து நானும் நீங்களும் கற்றுக்க வேண்டிய விஷயம். மூணாம் வசனம், அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசியினால் வருத்தி, சிறுமைப்படுத்தி பசியினால் வருத்தி, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். பியூட்டிஃபுல் இல்லை? உண்மையை நான் இது உங்களுக்கு பிரசங்கம் பண்ண வரல. நான் இது ஏன்னா இப்போ ஆஃப் லேட் என்னுடைய சைட்டுக்கு நானே நேராக போக வேண்டிய நிர்பந்தத்தில் நான் இருக்கேன். விச் ஐ எம் நாட் வெரி ஹாப்பி அபவுட். அதெல்லாம் நல்லவன் கெட்டவன், நான் நீதிமான் பாவி அப்படிலாம் சொல்லிக்கிறதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஆனால் எனக்கு புரியுது. சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் பெரிய விஷயங்களாக இருந்தாலும் நாமளே நியாயப்படுத்திக்கிற விஷயங்களானாலும் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் விஷயத்தில் நாம் தூரப்பட முடியும், தூரப்படுத்தும். ஆனால் அதுக்கு நான் நேரத்தை செலவழிக்க விரும்பலை. ஆனால் நான் கிடைச்ச நேரத்தில் உட்காந்து தியானிக்கிறேன், படிக்கிறேன். உருப்படணும், சீர்படணும், நானும் உருப்படணும், 4 பேர் உருப்படத்துக்கு உதவியாக இருக்கணும்.
எவ்வளோவுக்கு எவ்வளோ நான் யோசிக்கிறேனோ அவ்வளோக்குள்ள எனக்கு தகுதியே இல்லாமல் போயிட்டே இருக்கோமே, இன்னும் அந்த தகுதியில் நிலைத்திருக்க தேவ பலன் தேவையே, இன்னும் வேலை செய்ய தெரியலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குது. இப்படி சொல்லிட்டதுனால நான் ரொம்ப நல்லவன்லாம் கிடையாது, நீங்கள் அப்படிலாம் நினைக்க வேணாம். நான் கெட்டவனும் இல்லை, அந்த குழப்பமே இருக்கக்கூடாது. ஒன்று நான் நல்லவனாக இருக்கணும், இல்லை கெட்டவனாக இருக்கணும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் இங்கே விஷயம். நம்ம பரிசுத்தான்களுடைய தியானம், ஆன்மீக மனிதருடைய தியானம், அவங்க பிறக்கும்போதே ஆன்மீகவாதிகளாக பிறக்கலை. தேவர் born as anybody else. ஆனால் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் வந்தவுடனே ஆண்டவர் அவங்களை உருவாக்குறார். இங்கே உட்காந்துருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும், உட்கார போகிற ஒவ்வொருத்தரும், உட்காந்தவங்க ஒவ்வொருத்தரும் இனிமேல் தேவன் தூரத்தில் கூப்பிட்டு அவருடைய தெரிந்து கொள்ளில் இருந்து உருவாகி அவருடைய மனவாட்டியை மாறப்போகிற எல்லார் மேலேயும் விழுந்த தலையெழுத்து, எல்லார் மேலே எழுதப்பட்ட தலையெழுத்து கடமை, அவங்கள ஆண்டவர் வழிநடத்தும் அந்த வகைகளை தான், அந்த தொகைகளை தான் நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறேன். If you really believe that you are a chosen of God and which you ought to, திரும்பி நான் தெரிந்து கொள்ளப்பட்டேன்னா எல்லாம் இருக்கக்கூடாது. தெரிந்து கொள்ளப்பட்டதோ இல்லையோ, உனக்கு இந்த சீர்திருத்தத்து மேலே நடத்துகிறாரா, உன்னை என்ன தான் திட்டம் பண்ணாலும் சில திட்டங்கள் நடக்கலையா, தாமதமாகுதா, தடையாகுதா, கிடைக்கலையா, முட்டுக்கட்டை வருதா, அதில் முழுகாத, என்ன பாரு எது உனக்கு. எனக்கு ரொம்ப இப்படி என் வாழ்க்கையில் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பாடங்களாக இருந்தாலும் நான் தேரவில்லையேங்கிற ஒரு துக்கம் எனக்கு இருக்குது. 10 பிள்ளைகளை பார்த்து நான் உனக்கு அதிகம் அல்லவான்னு எல்கானா அண்ணாகிட்ட சொல்கிறா. அண்ணா அதை சட்டை பண்ணான்னு நினைக்கிறீங்க போயா அப்படின்னு சொல்லலை. பட் ஷி வாஸ் ஹெல் பென்ட் ஆன் கெட்டிங் அ பேபி ஃப்ரம் காட். ஹல்லேலூயா. ஹவ் ஆர் யூ? கோயிலுக்கு வரும்போது என்ன புத்தியோடு வரீங்க? உங்களுடைய ஜப அறங்க, உங்கள் ஜப வாழ்க்கை தான் இதை தான் இங்கே பார்க்குறோம். கோயிலை நம்ம முக்கியப்படுத்த வேண்டாம், கட்டடத்தை முக்கியப்படுத்த வேண்டாம். ஏன்னா இஸ்ரவேலுக்கு ஆண்டு ஒவ்வொருத்த வீட்டுக்கு கோயிலாக கட்டி கொடுத்தாரு. 12 கோத்திரத்துக்கு நடுவில் அவர் ஆசரிப்பு கூடாரத்தை நிறுவ, என்னை சுற்றி 3 கோத்திரமாக அங்கே கூடாரம் போடுங்க, நான் என் மேகம் கிளம்பிடுச்சுன்னா கிளம்பு, பட்டி போடுக்கலாம் தூக்கிட்டு கிளம்பு அப்படின்னு தான் சொன்னார். இதெல்லாம் படிச்சுட்டு என்ன புத்தியோடு நம்ம வாழ்கிறோம்? ஊழியர்களோ விசுவாசிகளோ பிரசங்கம் பண்ணுறதுக்கு எல்லாம் முடியும். இப்படி தானே ரொம்ப காலமாக ஓடிச்சு. எப்படி 1000 ஆண்டு காலங்கள் ஓடிடுச்சு. சும்மா நேத்திக்கு 10 நாள் 20 நாள்லாம் கிடையாது. இவங்களுக்கு தான் சொல்லி, இவங்க தான் ஃபஸ்ட்டு சந்ததி, இவங்களுக்கு எல்லாம் போதிச்சு, இவங்களே மறித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. அவங்க மறித்தும் பேசுகிற ரகங்கள் இருக்கின்றார்கள். இவைகளை போதித்து மறித்தவர்கள் இருக்கிறாங்க, கை கொண்டு மறித்தவர்கள் இருக்கிறாங்க, உயிரோடு இருக்கிறவங்க இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் இருக்கிறாங்க. நாம் எப்படி இருக்க போகிறோம்? சரி, லெட்ஸ் கண்டினியூ. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு. நமக்குன்னு எதாவது உணர்வு வருதா பார்த்தீங்களா? இல்லை பாருங்கள், நம்ம தெர் இஸ் நோ இனிஷியேட்டிவ் இன் அஸ் அட் ஆல். அதனால தான் உணர்த்துறாரு. அந்த அளவுக்கு நம்ம ஜடமாக இருக்கோம், சூடு சொரணை இல்லாமல் இருக்கிறோம். நீயும் உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். சொல்ல வந்தது காத்தால் பாசித்தோம். மன்னா அவன் வாக்குத்தத்தமான தேசத்துக்குள்ளே போனோன்னா மன்னா பொழியிறத ஆண்டவர் நிறுத்திட்டார். இனிமேல் நீ உட்காந்து ஃப்ரீ ரேஷன் கிடைக்கும், உட்காந்து எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும், ஜொமேட்டோ ஸ்விக்கியிலேருந்து எல்லாம் ஆர்டர் பண்ணால் அது கதையே இல்லாமல் போமா நீ ஆக்கி தின்னு தோற்றுறோம். ஆனானப்பட்ட மண்ணா பொழிஞ்ச போதே அதை அங்கே சமைச்சு சாப்பிட வேண்டிய விஷயங்கள் அதில் இருந்திருக்கு. நம்ம எண்ணாமத்தில் வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். அப்போ இனிமேல் பாலும் தேனும் ஓடுகிற தேசம் மாதிரி பொன் விளையும் பூமி, மகசூல் காணக்கூடிய அப்படிப்பட்டதான ஒரு தேசத்தை, நீ பாடுபடாத தேசத்தை உனக்கு நான் கொடுக்குறேன். அங்கே நீ உழைச்சி சாப்பிடு. ஆனாலும் நான் உழைச்சேன், நான் சம்பாதிச்சேன், நான் தினையை விதைச்சேன், கோதுமை விதைச்சேன், அதை விதைச்சேன், இதுதான் நல்லா இருக்கேன் எது சொல்லாத. சாப்பாட்டால் மாத்திரம் இல்லை, என் வாயிலிருந்து வரும் ஒவ்வொரு வார்த்தையினால தான் நீ பிழைப்பாய் என்று உனக்கு உணர்த்தும்படிக்கு உன் பிதாக்களை அறியாத இந்த மன்னாவினால் போஷித்தேன், அது நிறுத்தினேன். இப்போ நமக்கு புதிய ஏற்பாட்டு சந்ததிக்கு இப்போ இதை நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். நம்ம இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆனால் இது நமக்காக எழுதப்பட்டிருக்கிறதே. எழுதப்பட்டிருக்கிறதே.
அதை இயேசுவே எடுத்து மேற்கோள் காட்டி மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனின் வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினான் பிழைப்பானன்னு அவருடைய சோதனையே உபவாசத்துக்கு பின்னே சாத்தான் கொடுத்ததில் ஜெயித்தார். இதை தான் நம்ம கேட்காம இருந்திருக்கிறோமா? 40 வருஷத்தில் 40 முறையாக கேட்டிருப்போமே. ஆனால் நமக்கு சோறு தண்ணி மேலே இருக்கிற நாட்டமும் ஈடுபாடும் பற்றும் குறையிலையே. எனிவே, காட் இஸ் குட். இந்த 40 வருஷமும் உன்மேல் இருந்த வஸ்திரம் பழமையாய் போகவும் இல்லை, உன் கால் வீங்கவும் இல்லை. நின்று கால் கடுத்து கால் வீங்கலை. ஆனால் அன்யூஷுவலாக சம்டைம்ஸ் இட்ஸ் பெயினிங். அப்போ தான் யோசிப்பேன் நான், வேதம் போல் ஒரு உண்மையான விஷயம் உலகத்தில் இல்லை. வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, கொக்கிக்கு கொக்கி, துணை எழுத்துக்கு துணை எழுத்து, அப்படியே 100% உண்மை. அந்த மாதிரிலாம் நமக்கு என்ஜாய் பண்ணதுக்கெலாம் we have no time and heart. So we need to really repent. மனம் திறந்து தான் வேணும். அது தேவன் எப்படி தருவார், எப்படி செய்வார்னு அவங்களுக்கு என்ன அழைப்பு, அவங்களுடைய ஒத்துழைப்பு என்ன, அவங்களுடைய விருப்பம் என்ன, இதை பொறுத்து தான் இருக்குது. நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கு மகா பெரிய பலனும் கேடகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறத வேதத்தில் பார்க்குறோம். ஒருவன் தன் புத்திரனை சிட்சிக்கிறது போல உன் தேவனாய கர்த்தர் உன்னை சிட்சிக்கிறார் என்று நீ உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஆகையால் உன் தேவனாய கர்த்தருடைய வழிகளில் நடந்து அவருக்கு பயப்படும்படிக்கு அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ள கடவாய். உன் தேவனாய கர்த்தர் உன்னை நல்ல தேசத்திலே பிரவேசிக்க பண்ணுகிறார். அது பள்ளத்தாக்குகளிலும் மலைகளிலும் இருந்து புறப்படுகிற ஆறுகளும் ஊற்றுகளும் ஏரிகளும் உள்ள தேசம். இப்போது என்ன நிலைமையில் உலகம் வந்துருச்சு அப்படின்னு இந்த நம்முடைய நம்முடைய ஆர்பிஎம் குரூப் கமிஷனில் சத்தியம் நியூஸ்லேருந்து வந்ததை பெரிய ஆபத்து உலகத்துக்கு வந்துட்டுருக்கு. உலகம் முடியும் நாட்களிலே இயேசு சொன்ன அடையாளங்கள், பெரிய வறட்சி வரும், பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும், ஆறுகள்லாம் வற்றி போகும், இப்படி பல காரியங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்கு. அதுக்கெலாம் நம்முடைய பேராசை, நம்முடைய துரோகம், நம்முடைய பொருளாசை, நம்முடைய கொலைபாதகம், நம்முடைய பொய் பித்தலாட்டம், அதெல்லாம் நாகரிக போர்வையிலும் அநாகரிக போர்வையிலும் மிருகத்தனமான நடத்தையிலும் எல்லாம் அப்படியே ஆண்டவர் கொடுத்த இந்த செழுமையெல்லாம் காஞ்சொறி மூடி போகிறது. நமக்கு ஒரே எல்லை, நமக்கு ஒரே நிலை, நமக்கு ஒரே ஒருவர் தான் நிரந்தரம், அவர் தான் காவல், அது கிறிஸ்து, அவருடைய வார்த்தை. There is no other security for us anywhere. No. அது கோதுமையும் வார்கோதுமையும் திராட்சை செடிகளும் அத்தி மரங்களும் மாதுளம் செடிகளும் உள்ள தேசம். அது ஒலிவு மரங்களும் எண்ணெயும் தேனும் உள்ள தேசம். அது தாழ்ச்சினால் அப்பம் புசிக்கத்தக்கதும் ஒன்றும் உனக்கு குறைவுபடாததுமான தேசம். அது கல்லுகள் இரும்பாய் இருக்கிறதும் செம்பு வெட்டி எடுக்கத்தக்க மலைகள் உள்ளதுமான தேசம். ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய். அதை தான் கடவுள் ஃபைனலாக சொல்கிறார். இப்போல்லாம் நடக்கிறது பாருங்கள், எல்லா முக்கியமான நாடுகளிலே எல்லாம் இந்த கனிம வளங்களை எல்லாம் எல்லா நாட்டு அரசியல்வாதிகளும் திருடுறானுங்க, கொள்ளை அடிக்கிறானுங்க, அபகரிக்கிறாங்க, மக்களை கொன்னுடுறாங்க. அந்த மலைவாழ் மக்களே இல்லாமல், அட்ரஸ் இல்லாமல் கொன்னுடுறாங்க. அந்த எல்லைகள்லாம் மலைகளையெல்லாம் சுதந்திரித்து கொள்கிறாங்க. எல்லா நாட்டிலையும், இன்க்ளூடிங் தமிழ்நாடு. அதான் அங்கே மணிப்பூரில் நடக்கிற கூத்து, இங்கே சேலம் அந்த சென்னை ஹைவே ரூட்டில் நடக்கிற அந்த விஷயங்கள். சரி, பைபிள் படித்தா இதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் புரியும். பைபிளை படிக்காமல் இது உங்களை பாதிக்காமல் இருக்கலாம். ஐ ஜஸ்ட் டோன்ட் நோ. சரி, காரியத்துக்கு வருவோம். நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்திரிக்க கடவாய்.
உன் தேவனாய கர்த்தரை மறவாதபடிக்கும் நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாமல் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. ஏன் இதெல்லாம் வாசிச்சிருக்கீங்க நீங்கள் மனசில் தோணுதுன்னு நினைக்கிறேன். தியானம்னா இந்த நினைவு. எதை நினைக்கிறது? ஒன்றுமில்லாத காத்தப்பை நினைக்க முடியுமா? நீராவியை நினைக்க முடியுமா? நெருப்புலேருந்து வருகிற அந்த புகையை கரிமலை வாயை நினைக்க முடியுமா? வாட்ஸ் அ பிக் ஐடியா? கடவுளுடைய வார்த்தையை தான் நினைக்கிறேன். அவருடைய சிக்ஷைகளை நாம் அந்த தண்டனைகளை தொடர்ந்து நம்முடைய நினைவில் அவர் இல்லை, அவர் நினைவில் நாம் இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். இதெல்லாம் கை கொள்ளாமற் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போதும் உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். இதெல்லாம் செஞ்சால் என்ன செய்யக்கூடாதா? எல்லோரும் தானே செய்கிறாங்க. உடனே அவங்களாம் செய்யலையா? இதை போதிக்கிறவங்களே செய்யலையா? இப்படி தான் எல்லாருக்குமே $1,000,000 கொஸ்டின். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லார்? அதெல்லாம் கட்டாமல் இரு, அது மேட்ரு இல்லை. உன் இருதயம் மேட்டிமை அடையாமல். தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டானவைகளெல்லாம் வர்த்திக்கும் போதும் உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும் உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினவரும் உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவாய் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சியும் உள்ள பயங்கரமான பெரிய வனாந்திர வழியாய் உன்னை அழைத்து வந்தவரும் உனக்காக பாறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணினவரும். சொல்லும்போது அவரால் எதாவது நிறுத்திக்க முடியுதா? பார்த்தீங்களா? என்ன அளவுக்கு நம்முடைய கிறித்துவமான புத்தியை இருதயத்தை யோசித்து பார்த்துருப்பார். என்னென்ன விஷயங்கள்லாம் மனசில் நீ இருதயத்தில் இருக்கிறத அறிய முடிக்கும் தானே அந்த 2ஆம் வசனத்தில் வாசித்தோம். 2ஆம் 3ஆவது வசனம் தான் அதுதான் இங்கே சொல்லிகிட்டு இருக்கிறாரு. உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாய் கர்த்தரை நீ மறவாமலும். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இதயத்தில் சொல்லிக்கொள்ளாமலும் இருக்க எச்சரிக்கையாயிருந்து உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. நினைக்கிறதுலையுமே ஜாக்கிரதையாரு. இந்த மத சாங்கியம் போல் ஸ்லோகம் சொல்லிட்டேன், மந்திரம் ஓதுன மேலே 1000 தோத்திர பலி 10,000 தோத்திர பலி சொல்லிட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு எழுச்சி போகாத. கல்லுக்கு மண்ணுக்கும் நீ நெய்வேத்தியம் பண்ணல. உசுரோடு இருக்கிற என்னோட கூட நீ பேசுகிற. எனக்கு மூஞ்சி முதுகு காமிக்காத, புத்தி மேய விடாத. ஹலோ, எனக்கு இது சரியான சோதனை காலம். பலமுறை நான் ஆம்ஸ்டாங்கிட்ட சொல்லிட்டேன், தெரியாதனா மாட்டிக்கிட்டேனோ, இது தேவ சித்தம்தான் சொல்லி தானே தெளிவு கிடச்சதுனால தானே இறங்கினேன். வசனங்களாம் இத்தனை கொடுத்தாரு, நானாக போய் தேடலையே. நான் முதல்ல இதெல்லாம் யோசிக்கவே இல்லை. முதல்ல இந்த மாதிரி எனக்கு லக்கு வாழ்க்கையில் குலுக்கலை சீட்டு விழுந்த மாதிரி ஒரு சரித்திரமே லைஃப்பில் இல்லவே இல்லை. நோவே. வெரி ஃபர்ஸ்ட் டைம், ஒன்லி டைம் இது வீடு விழுந்துச்சு. அதுவும் தட் வாஸ் த டைம் அந்த மல்லிகைபுரம் வீடை விற்க வேண்டிய நிர்பந்தம் ஆச்சு. அப்போ தான் அதுக்கு முன்னாடி ஐ வாஸ் அட்டாக்ட் பை கொரோனா. ஸோ மெனி திங்ஸ் ஹேப்பன் without my control, beyond my control. எதையும் நான் நியாயப்படுத்திக்க இஷ்டப்படலை. இப்போயுமே ஐ ஆம் வெரி ரெடி. அடிக்கடி என் தங்கச்சி சொல்லிட்டே இருப்பேன், வயிற்ற ரொப்பிட்டு இருக்காது, இந்த வீட்டுக்கு வந்துடுவோன்னு. நானே இன்னும் இந்த வீட்டுக்கு பார்க்க இங்கே தான் குடியிருக்கேன், ஒன்றும் பண்ண அவரை பாரு, அவர் சித்தமான அந்த வீட்டுக்குள்ளே போவோம். நம்ம தான் கட்டுறோம், அவர் தான் உதவி செய்கிறாரு, ஆனால் அவர் சித்தமான நேரத்தில் போவேன். எங்கள் தங்கச்சி பையனுக்கு சொல்ல, அவன் எனக்கு மேலே ஸ்பீடாக இருக்கான். சாமிக்கு பிரியனா கொடுப்பார் மாமா, நேரத்தில் கொடுப்பார், ஏன் போட்டு அழட்டிக்கிறீங்கன்னு சொல்லுவான். புரிஞ்சுக்கோங்க,
சின்ன சின்ன விஷயம் நம்மளை லாக் பண்ணிடுது. இதெல்லாம் பாவமா, இதெல்லாம் புண்ணியமா, இதெல்லாம் இதுவா, அதெல்லாம் இதுவா, இது உடனே நான் யாரை மெப்பிக்கிறது, யார்கிட்ட போய் சட்டிக்கிறாங்கிறதுக்கு இது நம்ம தேடி யோசிக்கிறோம். இவங்க இல்லை இதெல்லாம் நீங்கள் செய்யலாம் ரைட்டுன்னு அது சொல்லிட்டு நம்ம ரைட்டுன்னு வைத்துக்கிறதா? நமக்கு அத்தாரிட்டி அவர் தான், நமக்கு அங்கீகாரம் அவர் தான், அவருடைய வார்த்தை தான். இப்போ கூட பேசிகிட்டே இருக்கும்போது சிந்தை ஓடிச்சு. நீங்கள் தப்பாக நினைக்க வேண்டாம், நீங்கள் யோசிங்க. உங்களுக்கு தான் ஐயோ கோடு போட்டால் ரோடு என்ன பெரிய பிரிட்ஜே கட்டுவீங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் நம்ம ஆர்பிஎம் மக்கள். அதுவும் பெண்களுக்கு சொல்லவே வேணாம். அம்மாடியோ எங்கே எந்த பல்கலைக்கழகத்தில் படிப்பீங்களோ எங்களுக்கு தெரியாது. சந்தோஷம். அதை ஆபிரகாம் ஈசாக்கு அவங்க தான் ரொம்ப பிரபலியமாக இருக்கிறாங்க இல்லைங்களா? அதுலேருந்து மாத்திரம் கணக்கு வச்சுக்குவோம், அதுக்கு முன்னாடிலாம் வச்சுக்க வேண்டாம். அவங்களாம் வந்து பட்டா போட்டு பிள்ளைகளுக்கு ஒன்றும் கொடுக்கல. அவங்களாம் உயில் எழுதி வைக்கல. அவங்க வந்து இத்தனை ஏக்கர் உனக்கு, எத்தனை ஏக்கர் உனக்கு, நஞ்சை உனக்கு, புஞ்சை உனக்குலாம் சொல்லவே இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் நம்ம அல்பர்கள் எப்படி இருக்கோம் பாருங்கள். உயிரை எடுத்துடுறோம், புருஷன் உயிரை எடுத்துகிறோம், பொண்டாட்டி உயிரை எடுத்துகிறோம். வரதட்சணை கொடுமையில் பெண்கள் சாராங்க, பெண்களை சித்திரதுன்னா ஆண்கள் சாரானுங்க, பைத்தியம் பிடிச்சி அலைகிறானுங்க. சொந்த பந்தத்தில் அடிதடி, கூட பந்தங்கள் அடிதடி. வெளியில் சொல்லிக்க முடியல. ஓ காட், அதுதான் இங்கே டீச் பண்ணுறாரு. இதெல்லாம் நீ செஞ்ச, நீ பெரிய வெட்டி முறிச்ச அப்படின்னா நினைக்காத. என்ன நினைப்பதற்கு நீ எப்படி சொல்கிறாரு பாருங்கள். என் சாமர்த்தியம் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாக இருந்து. இருதயத்துக்குள்ளே பேசுகிறது எவனுக்கு ஏன் தெரியும்? கடவுள் தான் தெரியும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அதிலே எச்சரிக்கிறார். உன் தேவனாய் கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை உனக்கு கொடுக்கிறவர். உன் தேவனாய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாக அறிவிக்கிறேன். உன் தேவனாய கர்த்தருடைய சத்தத்திற்கு நீங்கள் கீழ்ப்படியாமற் போவதினால் கர்த்தர் உங்களுக்கு முன்பாக அழித்த ஜாதிகளைப் போல நீங்களும் அழிவீர்கள்னு சொல்கிறார். ஏங்க இப்போலாம் நிறைய காரியங்களை கேட்குறேன் ரொம்ப காலமாக. நீங்கள் ஏங்க டென்ஷன் ஆகிறீங்க? கர்த்தர் டென்ஷன் ஆகிறாரா? இல்லை. ஏன் அதை நல்ல வார்த்தையை சொன்னவர் அதோட நிறுத்திக்க வேண்டியது தானே? அதானே நம்ம இன்னும் எல்லாருக்கும் எதிர்பார்ப்பு. அழிஞ்சு போயிடுவேன், அவங்கள போல அழிஞ்சு போயிடும். ஏன் சொல்கிற? கொடுக்க முடிஞ்சா கொடு, ஆசீர்வதிக்க முடிஞ்சா ஆசீர்வதி, இல்லைன்னா போயிட்டாரு. அப்படி தானே உலகம் சொல்லுது. இன்றைக்கி அதான் எல்லோரும் ஃபார் அண்ட் வைட் ஒப்பீனியன் ஆஃப் கிறிஸ்டியன்டம், கிறிஸ்துவ சமுதாயமே அப்படி தான் இருக்குது. நமக்கு ஏண்டா இந்த வம்பு, நமக்கு ஏன் இந்த தொல்லை? கர்த்தர் வந்து ஆசீர்வதிக்கிறதோடு நிறுத்திக்கிட்டு அவர் வாழ்க்கை போயிருக்கலாமே. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை கொடுத்துட்டு எப்படியோ இருந்துக்கங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாமே. அது கூட சொல்ல, கொடுத்தீங்களா போயிட்டே இருங்க அப்படி இல்லை. இதுவே உங்களுக்கு கேட்க சகிக்குமான்னு தெரியல. இன்னும் அடுத்த பாயிண்ட் எப்படி நான் சொல்கிறது? இட்ஸ் கோயிங் டு பி டைம். பரிசுத்தவான்களை போல எங்களை ஆதி சபையை போல மாற்றுங்க. நம்ம யாரை போல மாறதுனால முடியாது. நம்ம இயேசு போல் மாறத்துக்கு தான் கிருபை வேணும். தோத்திரம். யார் போல் மாறினாலும் அவங்களுக்கு தலையில் கொட்டு. ஆமாவா இல்லையா? கொட்டைத்தான் செஞ்சார், அடிக்கத்தான் செஞ்சார், அரவணைக்கத்தான் செஞ்சார், காயப்படுத்தினார், காயங்களை கட்டினார். நமக்கு எல்லாம் யாருக்கும் என்னுடைய அபிப்பிராயம் இப்போது, ஏன்னா இதுவுமே பயங்கரமான ஒரு டக வாருங்கிறாங்களே, டக வார், அது மாதிரி ஒரு இழுபறியாக இருக்குது உலகத்தில். என்னென்னா டிரான்ஸ்லேஷன், வேதம் வந்து பூரணப்படலை, அதனுடைய மொழிபெயர்ப்பு சரியில்லை, அதெல்லாம் கருத்துக்கெல்லாம் சரியில்லை, அது அந்த காலம் இந்த காலம் அப்படி அர்த்தம் கொள்ளலை, இப்படி அர்த்தம் கொள்ளலை
அப்படிலாம் எல்லா ஊர்லேயும் சொல்ல கிளம்பிட்டாங்க. எல்லாரும் ஆராய்ச்சி பண்ண கிளம்பிட்டாங்க. ஒவ்வொருத்தரும் குதர்க்கமாக கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னா, தெரிஞ்ச அளவுக்கு தமிழ் வேதத்தை எழுதி கொடுத்துருக்காரு. தெரிஞ்ச அளவுக்கு இயேசு சொன்னதை நம்புவோம். இயேசுவை பிடிச்சிருந்தா, இயேசு மேலே மதிப்பு இருந்தால், இயேசுவை விரும்பினா அவர் சொல்கிறதை கேட்கணும். அவ்வளோதான் மேட்டர். அவர் சொல்கிறது ஒன்றும் அல்ஜீப்ரா ஜாமெட்ரி கிடையாது, இல்லை பித்தகோரஸ் தியரம் கிடையாது. புரியுதுங்களா? எளிமையான படிக்க தெரிந்த ஒருவனுக்கு ஆண்டவர் புரிய வைக்க முடியாதான் பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த வேதத்தை நம்ம அந்த அளவுக்கு எளிமையோடு படித்தா கடவுள் நமக்கு அநேக விஷயங்களை புரிய வைப்பார். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க தியானத்தில் தேவனால் அவர்களுக்கு கிடைத்த சீர்திருத்த தண்டனையை எண்ணி அவங்க உருப்பட்டாங்க, பழைச்சாங்க. எல்லாருமே அழிஞ்சு போனவங்க அழிஞ்சு போனால் தான் செய்தாங்க. அதை ஆண்டவர் முழு பூஷணிக்காய் சோத்தில் மறைக்க விரும்பலை. அதையும் தான் வெளிப்படையாக பைபிளில் சரித்திர குறிப்பாக எழுதியிருக்கார். இத்தனை பேரை நான் அனாந்தரத்தில் அழிந்து போனதை கண்டேன், அழியும்படியாக நேர்ந்ததுங்கிறத பரிசுத்தாயன் எழுதியிருக்கிறார். ரொம்ப டீசெண்டாக, ரொம்ப திறமசாலியாக அதை மறைச்சிருக்கலாமே. எப்படி ஒவ்வொருத்தன் கொன்று புதைச்சி எரித்து என்னென்னமோ பண்ணி விஷயங்களை மறைக்க விரும்புகிறான். இன்றைக்கெலாம் இந்த டிஎன்ஏ டெஸ்ட் வந்தான்னா வண்டாவாளம் வெளியே வந்துடுதே, தண்டாவாளத்தில் ஏறிடுதே. இந்த மாதிரிலாம் நீ கிளம்ப வேண்டாம், நீ ஒரு புதுசாக கண்டுபிடிச்சு புது கதையெல்லாம் விட வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் எல்லாத்தையும் எழுதிட்டார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸோ பரிசுத்தவான்கள் வேதத்தை தியானித்தார்கள் அப்படின்னா அவங்க நினைவும் பாதிக்கப்பட்டது, அவங்க கவனம் சிதறுண்டு போனது. சிதற அடிக்கும்படியாக சத்துரு கிரியை செய்தான், எதிரிகளையும் தேவன் பயன்படுத்தினார். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் சிருஷ்டிப்பின் ஆரம்பத்திலிருந்து ஆதாமிலிருந்து ஒரு காலகட்டம் வரைக்கும், நோவா காலம் வரைக்கும் இருந்த எல்லாரையுமே தேவன் அழிச்சார்னு பார்க்குறோம். ஜலப்பிரளயத்தில் நோவானுடைய பிள்ளைகள் மூலமாக தான் சந்ததிகள் பெருகின. இன்றைக்கி இருக்கிற சந்ததி அவர்கள் எத்தனையோ பேர் வழி மாறி தேவனாலே சிக்ஷிக்கப்பட்டார்கள், தண்டிக்கப்பட்டார்கள். ஆபிராமை தெரிந்து கொண்டார். அதுலேயுமே இந்த கரப்ஷன் போகிறதுக்கு ஆபிராமை தெரிந்து கொண்டு விருத்த சேதனத்தை அறிமுகப்படுத்தி பிரமாணங்களை தந்து வாக்குறுதிகளை தந்து ஆபிரகாமை வழிநடத்தி அதிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தடுமாறினார்கள். அதனால்தான் மோசேயின் காலத்தில் ஆண்டவர் இனி என் ஜனங்கள் நேராக ஒழுங்காக கூட நடப்பாங்க அப்படின்னு மலையில் பிரமாணங்களை எழுதி தந்தார். அதையும் அவர்கள் கை கொள்ளாமல் துணிகரமாக மீறுதலுக்கு உட்பட்டு கொண்டே இருந்தார்கள். எதையெல்லாம் நினைவு கூர்ந்து ஜாக்கிரதை படணுமோ அதெல்லாம் காற்றுல விட்டுட்டு கேவலப்பட்டாங்க, சிறையிருப்புக்கு போனாங்க. ஆண்டவர் சிட்சித்தார், தண்டித்தார். அநேகர் தங்கள் மேலே மரணத்தை வருவித்து கொண்டார்கள். எவ்வளோ காலம் கடந்துட்டோம். ஃபைனலாக கடவுளே மனுஷனாக வந்தார். இன்றைக்கி இதெல்லாம் நம்ம பிழைத்திருந்து பேசிகிட்டு இருக்கோம், நினச்சிட்ருக்கோம். நாம் இன்னும் உட்பட்டுட்டோமா? எவ்வளோ நமக்கு எக்ஸாமினேஷனில் வர கேள்விக்கு நம்ம 100க்கு 1000 மார்க்கு வாய்ப்பு இல்லை, 100க்கு 100 கண்டிப்பாக ஒருத்தர் கூட மிஸ் பண்ணாமல் வாங்கலாம். ஆனால் 100க்கு 100 யாராவது வாங்குகிறோமா வாழ்க்கையில்? இது வரைக்கும் ஆதாம் காலத்திலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்க காலம் வரைக்கும் ஒவ்வொருத்தரும் கற்றுக்கொண்ட பாடம், ஒவ்வொருத்தரும் தோற்று போன விஷயம், ஜெயித்த விஷயம், திகைத்து போன விஷயம், நின்று போன விஷயம், விட்டு போன விஷயம், திரும்பியும் உயிர்ப்பிக்கப்பட்ட விஷயம், தொடர்ந்த விஷயம், எல்லாவற்றையும் படிப்பினையாக கற்று நமக்கு இனி என்ன கேள்வி வந்தாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய கிருபையை தேவன் நமக்கு தந்திருக்கிறாரே, அந்த கிருபையும் நம்ம இன்னுமே விழலுக்கிறச்ச நீராக்கி கோட்டை விட்டுட்டு தொலைச்சிட்டு ஒன்றும் தெரியல, தூக்குங்க, சுமங்க, மன்னிங்க, எப்படி இருக்கும் பாருங்கள். ஹவ்வியா கொஞ்சம் நேரம் கண்ணை மூடி யோசித்து கேளுங்க. இயேசுவே எனக்கு இறங்குங்க.
எனக்கு இறங்குங்க, என்னை உட்பட செய்யுங்க, பரலோகத்திலே என்னை பற்றி சித்தம் என்னவோ அது பூலோகத்திலே நடக்கவும் நித்திய முறைக்கும் இது தொடரவும் என்னை இன்னும் சீர்படுத்துங்க. என் நினைவெல்லாம் நீர்னு சொல்கிறேன், ஏக்கமெல்லாம் நீர் தானையான்னு சொல்லிட்டு ரொம்ப குப்பத்தனமாக நடந்துக்கிறேன், ரொம்ப போலித்தனமாக நடந்துக்கிறேன். இயேசுவே எனக்கு தெளிவை தாங்க. வசனத்துக்கு போக தெளிவு தந்துட்டாங்க, கேட்டே இருக்கோம். கொடுத்த தெளிவை வேணான்னு சொல்லிட்டு வேறு என்னத்தையோ கேட்டுட்ருக்கோம். தரிசனம் கொடுங்க, சொப்பனம் கொடுங்க, மேஜிக்கில் எதாவது செய்யுங்கன்னு கேட்டுட்ருக்கோம். எனக்கெல்லாம் இன்றைய காலத்துலலாம் வசனத்து மூலமாக தான் பேசுகிறாரு. ஸ்தோத்திரிப்போம், கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட்.